வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் தந்தூர் அடுப்பு அவன் எதுவும் யூஸ் பண்ணாமல் பேன் யூஸ் பண்ணி எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 650 கிராம் இருக்குது. இப்போ இதை நம்ம கத்தி வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா செகண்ட் மேரினேஷனுக்காக ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஹங்கர்ட் எடுத்திருக்கேன். ஹங்கர்ட் தயார் பண்ணுறதுக்காக நான் 3/4 கப் தயிரை ஒரு வடிகட்டி வச்சு அதில் காட்டன் துணி போட்டு 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லைட்டாக கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டின தயிரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலட்டினாலும் பரவாயில்ல. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹங்கர்ட் யூஸ் பண்ணாமல் நார்மலான தயிர் எடுக்கிறீங்கன்னா அதில் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிட்டு. இப்போ சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நான் மசாலாலாம் சேர்த்து நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ 7 மணி நேரம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பேனில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ பாத்திரத்தில் மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கனுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் இங்கே ஒரு துண்டு மரக்கறியை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ண போகிறேன். இப்போ ஒரு சைடு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதோட ஓரங்களை வந்து வேக வச்சிடலாம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 2 சிக்கனையும் சைடில் வேக வச்சதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சைடில் உள்ள எண்ணெயை வந்து லைட்டாக சிக்கன் மேலே இப்படி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனோட நடுபாகத்தில் வந்து 1 ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா கரைஞ்சதும் இப்போ அந்த வெண்ணெயை வந்து நம்ம மறுபடியும் சிக்கன் மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் வந்து மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து வேக வச்சிடலாம். இப்படி அப்பப்போ மாற்றி போட்டுக்கிட்டே இருங்க. இங்கே வந்து மரக்கறி வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து சிக்கனுக்கு நடுவில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர், நெய் இல்லைன்னா ஆயில் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். சிக்கனுக்கு வந்து தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது வந்து செய்யலட்டினாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் வந்து அந்த கிண்ணத்தை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிட்டு. இது வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.